நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. கையை தட்டி ஆமென். யார் எதிரி யார் ஹீரோ அப்படின்னா, நான் எதிரி நீ ஹீரோ அப்படி கிடையாது. நான் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சவன் ஹீரோ. நான் நல்லா இருக்கிறதுக்கு எவனையாச்சும் அழிக்கணும்னு நினைச்சவன் வில்லன். கைதட்டு. ரொம்ப சிம்பிள். தன் வாழ்க்கையின் உயர்வுக்காய் காத்திருப்பவன் எல்லாம் ஹீரோ தான். அடுத்தவன் அழிவிற்காய் காத்திருக்கிற அத்தனை பேரும் வில்லன் தான். அவ்வளவுதான் மேட்ரு, இவ்வளவுதான் சித்தாந்தம். கையை தட்டு. எதிரி என்பதும் கதாநாயகன் என்பதும் நல்லவன் என்பதும் அவர்களுடைய வேறு பல காரணங்களை வைத்தல்ல. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாருமே நல்லவன் தான் சார். அடுத்தவன் சாகணும்னு எதிர்பார்க்கிறேன் மட்டும்தான் கெட்டவன். இந்த துன்மார்க்கன் அப்படின்னு இருப்பது என்னன்னா, எவன் பதிவு இருக்கிறவன் அவன் தான் துன்மார்க்கன். ஸோ அதனால் நீங்கள் நல்லவனா கெட்டவனா சொல்ல, நீங்கள் நல்லவன் தான். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களே சார், நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அத்தனை பேர் நல்லவன் தான். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக இவனாச்சும் காலி ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ தான் வேதமே உங்களை எதிரியாக பார்க்குது. சொல்லுங்கள், நான் நல்லா இருப்பேன், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கையை தட்டு.